ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை நாடகத்தில் ஸ்ருதியுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு நீத்து வராங்க. நீத்துக்கு சரியான கோவமாக இருக்குது ஸ்ருதி மேலே. ஏன்னா ரவியோடைய ஒய்ஃப் அவங்க. ரவி மேலே இவங்க ஆசைப்பட்டதுனால ரவியை அடைய முடியலன்ற கோபம் இவங்களுக்கு. அதனால் நீத்துனுடைய ரெஸ்டாரண்ட்டை எப்படியாச்சும் இழுத்து மூடணும்னு பிளான் பண்ணிவிட்டு அவங்க நல்லா ஒரு துணியை ஷொட்டரை முகத்தெல்லாம் மூடிக்கிட்டு ஒரு பேகை கொண்டு வந்து அவங்க ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டலுக்கு வராங்க. இது ரெஸ்டாரண்ட்டு கஸ்டமர் மாதிரி வந்து அந்த பேகை ஹோட்டல்லையே வச்சுட்டு போயிடுறாங்க. போயிட்டு உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த ஹோட்டலில் ட்ரிங்க்ஸு கள்ளத்தனமாக விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. போலீஸும் வருதுங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு. ஸ்ருதி ரெஸ்டாரண்ட்டுக்கு உங்களுடைய ரெஸ்டாரண்ட்டில் யாரோ எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் கள்ளச்சாராயம் பாட்டில் நீங்கள் யாருக்கும் தெரியாமல் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்கன்ட்டு அந்த பேகை கண்டுபிடிக்கிறாங்க. உடனே ஸ்ருதியும் ரவியும் இல்லை சார், நாங்கள் அது மாதிரி தொழிலெலாம் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லியும் அவங்க நம்பலை. கிளம்புங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு நடங்க அப்படின்றாங்க. உடனே இவங்க ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா, இது அந்த நீத்தினுடைய வேலையாக தான் சார் இருக்கும். எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் இதுக்கு முன்னாடி சிசிடிவி கேமரா எதுவும் இல்லை. ஆனால் இப்போ ரீசண்டாக நாங்கள் அதை ஃபிட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபுட்டேஜ் பார்த்தா தெரிஞ்சிடும் சார். ஒரு பொண்ணு இந்த இடத்துல உட்காந்தது எனக்கு அப்போவே டவுட்டாக இருந்தது. முகத்தை மறைச்சிருந்தானா அதில் பார்க்கலாம் வாங்க சார், சிடிசிவி ஃபுட்டேஜ் அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறாங்க. பார்த்தாக்கா அந்த இடத்துக்கு நீத்து தான் வந்திருக்காங்க. அவங்க தான் உட்காந்துருக்காங்க. உட்காந்து அவங்க தான் பேகை வச்சுருக்காங்க. வச்சுட்டு தெரியாதத்தனமாக போயிருக்காங்க. அதில் தெரிய வந்ததும் உடனே போலீஸ்காரங்க எல்லாம், சாரி மேடம், எங்களை மன்னிச்சிருங்க, ராங் இன்ஃபர்மேஷன் உங்கள் மேலே வந்ததுனால நாங்கள் வந்தோம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. வெளியில் நீத்துவை பார்த்து, ஏமா நீ தான் கொண்டு அங்கே வச்ச அப்படின்னு நல்லா இது வீடியோவில் கவர் ஆகிருக்குது. இப்படி இருந்தோம், நீ ஏன் போய் சொல்கிற? ஏதோ தெரிஞ்ச பொண்ணு, நீ உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா இது மாதிரி வேலை பண்ணியிருக்கிய. அவங்கக்கிட்ட எவிடன்ஸ் இருக்குதுமா. அவங்க உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கிய, நான் தான் உன்னை அரெஸ்ட் பண்ண வேண்டியதாக வரும்னு சொல்லிட்டு போலீஸ்காரு சொல்கிறாரு. உடனே நீத்து சே, நம்மளுடைய பிளான் வேஸ்ட்டாக போயிடுச்சேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வீட்டில் விஜயா வராங்க. என்ன இது கொடுமை, இப்படியெல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் போயே இருக்க மாட்டேனேன்னு புலம்புறாங்க. வீட்டுக்கு வந்ததும் ஏன் என்னாச்சு அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வேலை கேட்டு போயிருந்த இடத்துல இவ தான் என்னை இன்டர்வியூ எடுத்தா அப்படின்றாங்க. உடனே என்னது, மீனா இன்டர்வியூ எடுத்தாளா அப்படின்னு சொல்லி கேட்டால், அதுக்கப்புறம் எனக்கு சம்பளம் கூட தரமாட்டேன்னா, என்ன சம்பளம்னு கேட்டால் வெறும் டீயை மிச்சிரோன்றா இவ அப்படின்னாங்க. உடனே மீனா, முத்து எல்லாருமே சிரிக்கிறாங்க. அண்ணாமலைலாம் முதல் முறையாக அம்மாவை கேள்வி கேட்டிருக்காப்பா மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சிரிக்கிறாரு. இவங்க எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஃபோன் ஒன்று வருது முத்துக்கு. ஃபோனில் என்ன விஷயம்னா, ஒரு மேடம் கால் பண்ணுறாங்க. என்னங்க மேடம்னா, அப்புறம் அண்ணாமலை என்னப்பான்னு கேட்குறாரு முத்துவை. அப்பா, நம்ம வீடு ஏலத்துக்கு வருதாம்ப்பா அப்படின்றாரு. உடனே ஏலத்துக்கு வருதானதும் எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. அப்பா, நீ ஒன்றும் ஷாக் ஆகாத, நீ எதுவும் வேதனைப்படாதப்பா, நான் எப்படியாச்சும் அந்த வீட்டை மீட்டுடுவேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே விஜயா சொல்கிறாங்க, நீ எப்பம்பாரு இப்படி தாண்டா சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனால் வீட்டை நீ மீட்கவே மாட்டிக்கின்றடா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, நான் மீட்டுடுறேன்றாரு. அதுக்கப்புறமா எல்லாரும் மீனாவும் முத்தும் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு போனோம். அங்கே போயிட்டு ஸ்வேதா கிட்ட இனிமேல் நாங்கள் கிளாஸுக்கும் வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா வீட்டினுடைய நிலைமையும் பிரச்சனையும் எடுத்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்லிட்டு முத்து என்ன பண்ணுறாருன்னா, வண்டி ஓட்டிகிட்டு வராருங்க. அவர் வண்டியில் ஒரு கஸ்டமர் வராரு. முத்து தூக்க கண்ணோடவும் சோகத்தோடவும் வண்டி ஓட்டுறத அவர் நல்லா பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ அவர் கேட்குறாரு, ஏன்பா முத்து, உன் வண்டியில் நான் எவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணியிருக்கேன், ஆனால் நீ இப்படி இருந்தது இல்லையே, இன்னைக்கு என்ன இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை சார், எல்லாம் வீட்டு பிரச்சனை தான் சார், என் வீடு ஜப்திக்கு வந்துடுச்சு சார் அப்படின்றாரு. அப்போ ஏதோ ஒரு ஐடியா கொடுக்குறாருங்க அவர் என்ன ஐடியா கொடுக்குறாரு, அதை வச்சு எப்படி முத்து செயல்படுறாருன்ற கதையை நாளைக்கு மீண்டும் தொடருவோம். நன்றி, பாய்.